عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم فيما علمه من الدعاء ودعا لنفسه: اللهم إني أعوذ بك من الهم والحزن، وأعوذ بك من الجبن والبخل، وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال، وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பேசப்படக்கூடிய விஷயம் முதலாவது எனக்கு நீங்கள் எல்லாரும் துஆ செய்யுங்க. எந்த வாழ்க்கையில் வாழறதுக்கு, என்னுடைய குடும்பம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாழறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில வாழறதுக்கு இருக்க செய்வானா. அல்லாஹ் தஆலா இபாதத்துகளுடைய வணக்க வழிபாடுகளுடைய பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறார். நோன்பு, தொழுக, ஜகாத், குர்ஆன் திலாவத், நன்மையான பல காரியங்கள் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தாரா. நாங்களும் செய்வோம். கியாமுல் லைல், தராவீஹ், சதகாக்கள், தர்மங்கள், குடும்ப விஷயங்கள், எத்தனையோ இபாதத்துகளை செய்கிறோம். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு எதிர்பார்த்து, ரஹ்மத் எதிர்பார்த்து, நரக விடுதலை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்துல பொருந்தி கொள்ளப்பட்டவராக மாறணும் என்றதை எதிர்பார்த்து பல நன்மையான காரியங்கள் செய்வோம். இந்த நன்மையான காரியங்கள் ஒரு இடத்துல போய் நின்றுடும். அது வேலை செய்யாது. நாங்க ஹதீஸ்ல படிச்சுக்கிறோம், தொழுக சுவர்க்கத்துடைய திறவுகோல், சதகா நரகத்துடைய பாதுகாக்கும், கெட்ட முகத்துடைய பாதுகாக்கும், நோன்பு ஒரு கேடயம், தகவாதம், ஜகாத் பொருளையும் சுத்தப்படுத்தும், எங்களையும் சுத்தப்படுத்தும், ஹஜ் முன்னால செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிக்கும். இப்படி தொழுகைக்கு பின்னால் அதுக்கார்கள், ஆயத்துல் குர்சி, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில மௌத்து மட்டும் தான் தடை. உதுவெடுக்கிறதால பாவங்கள் மன்னிக்கப்படுது, ஜும்ஆவுடைய தொழுகைகளால பாவங்கள் மன்னிக்கப்படுது, நன்மையான காரியங்களால பாவங்கள் மன்னிக்கப்படுது. சதகாக்கள் கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல். நபி அவங்க சொன்னாங்க, குடும்பத்தை சேர்ந்து நடங்கோ, சதகாக்களை கொடுங்க, அதே போல சலாம் சொல்லுங்கோ, இரவுல நின்று வணங்குங்கோ, நிம்மதியா சொர்க்கத்துக்கு போயிடும். இப்படி ஏராளமான அமல்களை, இந்த எல்லா அமல்களும் ஒரு இடத்துல வந்து நின்றுடும். அங்கே வேலை செய்யாது, பாதம் மூடப்படும். ஒரு கேட் ஒன்று வரும். அந்த கேட் ஓப்பன் ஆகத்தான் தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, உம்ரா, ஜிஹாத் எல்லாம் வேலை செய்யும். அந்த கேட் மூடினா ஒன்றும் ஆட பவரா காட்டலாம். தொழுக அதனுடைய பவர் அங்கே வேலை செய்யாது, சக்தி வேலை செய்யாது, நோன்பு வேலை செய்யாது, ஜகாத் வேலை செய்யாது, ஹஜ்ஜு வேலை செய்யாது. ஒரு அளவு போகும், அதுக்கு அங்கே போகாது. எங்களுக்கும்
எங்களோட அமால்கள் மூலமாக சுவர்க்கத்துக்கு போறதுக்கும் தடையாக வரக்கூடிய ஒரு கேட், ஒரு தடை கடன். கடன் இருந்தா அது சொர்க்கத்துக்கு போயிடும். இன்னைக்கு யாரும் நாங்க கணக்கெடுக்கிறது ஒரே பாவம். சின்ன கடன், பெரிய கடன், வியாபார கடன், 5ஆம் பர்சன்ட் கடன், ஒரு கடன் என்ற எக்ரிமெண்ட்ல எடுத்தாலும் கடன் ஒரு கடன். அது மகன் எடுத்தாலும் சரி, வாப்பட் எடுத்தாலும் சரி, உம்மட் எடுத்தாலும் சரி, சிலர கடையில் வாங்கினாலும் சரி, கடன். 60 வருஷம் செஞ்ச அமல்கள் ₹1 கடன் இருந்தா 60 வருஷம் செஞ்ச அமலை விட அந்த ₹1 கடன் அவடத்துல பாரமாக நின்று அலைய தடுக்கும் சொர்க்கத்துக்கு போறது. கடன் ஒரு கேவலம், கடன் ஒரு கேவலம். கடன் கை சேத தரும், கடன் கவலையை தரும், கடன் குடும்பத்தை பிரிக்கும், கடன் நாங்க ஒதுக்கப்படுவோம். கடன் இல்லாம வாழ பழகும். எங்கட எடுக்கிற கடன்ல 99% கடன்கள் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி வீணான கடன்கள். வல்லாஹி சார், உங்களுக்கு மனசுக்கு வரும். சாப்பாடுக்கு கடன், உடுப்பு வாங்க கடன், மையத்தொட்டு போறது கடன், குடும்ப உடல் போறது கடன், வலிமாவு போறது கடன், லைட் பில்லு கடன், தண்ணி பில்லு கடன், சில்லறை கடை கடன், பான் கடைக்கும் கடன், மரக்கரைக்கும் கடன். கடன் இன்றைக்கு என்னோட வாழ்க்கை ஓட்டோர் கடன் இல்லை, கேவலமான வாழ்க்கை, கேவலம், கேவலமான வாழ்க்கை. ஆண்களும் தான் பெண்களும் தான் கேவலமான வாழ்க்கை. சஹாபாக்கள்ல சாப்பாட்டுக்கு கடன் பட்டு இல்லை, உடுப்பு கடன் பட்டு இல்லை, ஊடு கட்டி கொண்டிருக்கிற கப்பலாத் பண்றது கடன், மாபல் பிடிக்க கடன், சீலிங் அடிக்க கடன், பெயிண்ட் அடிக்க கடன். இதெல்லாம் மேல் மிச்சமானது. பாத்ரூமுக்கு மாபல் மேல் மிச்சமானது. பாத்ரூமுக்கு கதவு கேட்டு போட்டா போதும், கதவு கடன் தேவையில்லை, இருந்தா போடுங்க, யாரும் தடை செய்யல. அதுக்காக வேண்டி கடன் பண்றது, மாபல் மேசையை கடன் பண்றது, டெப்புக்கு கடன் பண்றது. இன்றைக்கு கடன் எதுக்கு எடுக்கணும் என்று தெரியாத ஜாகில்களாக வாழ்க்கை. திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு முறை ஒன்று இல்லை. வியாபாரம் அப்படித்தான். சிலக்கள் 30 வருஷம் 40 வருஷம் வியாபாரம் கடன்ல, 30 வருஷம் 40 வருஷம் கடன்ல வியாபாரம் செய்யற இவர் வியாபாரி அல்ல, இவருக்கு பெரிய வியாபாரி அல்ல. வியாபாரி கடன் படுவாரு, நிர்பந்தத்துக்கு கொடுத்துடுவாரு. ஆண்கள் வேறையா கடன், பெண்கள் வேறையா கடன், பிள்ளைகள் வேறையா கடன். இப்ப வீட்டுல படுக்கிற தலகாணியும் கடன்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறேன், ஆப்பிட்டோல சொப்டாலஜிக்கல இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறேன், மெத்த இன்ஸ்டால்மெண்ட்ல, வாஷிங் மிஷின் இன்ஸ்டால்மெண்ட்ல, இன்ஸ்டால்மெண்ட். எந்த அளவுக்குன்னா ப்ரெஷர் குக்கர் இன்ஸ்டால்மெண்ட்ல. இதை விட நல்ல கஞ்சி குடிச்சு கொண்டிருக்கிறது. கஞ்சி பான்
டீக்கு கடன், டீ எல்லாம் வாஜிபி இல்லை. மாவு பாக்கெட் வாங்கணும் வாஜிபி இல்லை, வாஜிபி இல்லை. மாவுக்கு கடன். என்னோட முழு வாழ்க்கையுடைய முறையும் கடனுக்கு அடிமைத்தனத்துல போகுது. கடனுடைய அடிமை. திரும்ப அதை கொடுக்கறதுக்குரிய எந்த ஏற்பாடும் இல்லை. ரோலிங் தான். அங்கே எடுத்தீங்களா, எங்க எடுத்தாங்களா, எங்க எடுத்தாங்களா, அங்கே நீங்களா, எங்களா அப்படின்னு சொல்லி சில கடன்கள் மறைஞ்சிக்கிற யாருக்கும் தெரியா மறைஞ்சிக்கிற சில கடன்கள் எங்களுக்கு தெரியாம மறைஞ்சிக்கிற. நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு நாலாந்தம் வீட்டுக்கு கொடுக்குற சல்லியை நிப்பாட்டு போகும். உங்களோட மனைவிக்கு சளி கொடுக்குவாங்க. உங்களுக்கு என்ன தேவை நான் வாங்கி தரேன். அப்ப விளங்கும் வீட்டுக்குள்ள உள்ள கடன். உங்களுக்கு தெரியாம 200 ரூபா கடன், ஒவ்வொரு நாளும் வந்து எடுத்துட்டு போய் 200 ரூபா 100 ரூபா கடன், 50 ரூபா கடன், கிழமைக்கு 500 ரூபா கடன். உங்களுக்கு தெரியா ரோட்ல வார அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டு 4000 ரூபா கட்டிடுவோம் மாசம் மாசம், கிழமைக்கு 500 ரூபா 300 ரூபா கட்டினா சரி. உங்கள்ட்ட கேட்கிற வீட்டு செலவு சல்லி தாங்களே, அந்த சல்லி அங்க போற. உங்களுக்கு தெரியா கடன். ஒரு மாசம் நிப்பாட்டி பாருங்க உங்களோட குடும்பங்கள் எத்தனை கடன் வெளியாகும். கேவலம். கடன் சுவர்க்கத்தொட்டு தடுக்கும். அப்ப உலகத்துல நாங்க வாழ்ந்து 60 வருஷம் வாழ்ந்து சுவர்க்கத்தை விட்டுக்கு தடுக்கப்படுறோம் என்றா வாழ்ந்த என்ன பிரயோசனமே? உலகத்துல 50 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து தொழுது நோம்பு வச்சு சக்காத்து கொடுத்து ஹஜ்ஜ செஞ்சு உம்ரா செஞ்சு சிக்ர் செஞ்சு குர்ஆன் ஓதி சதகாக்கள் தர்மங்கள் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாண்டா அர்த்தம் என்னது? கேவலமான வாழ்க்கைய இன்றைக்கு நாங்க அந்த ஒரு நடைமுறையில போய் கொண்டிருக்கிறோம். கடன் சஹாபாக்கள் எடுத்தாங்க கடன், நபி அவங்களும் கடன் எடுத்தாங்க. எடுத்த இடங்களை பார்த்தா சாப்பாட்டுக்காக வேண்டி, உடுப்புக்காக வேண்டி, வீடு கட்டுறதுக்காக வேண்டி கடன் வாங்கின வரலாறு பார்க்கிறாங்க. சும்மா எடுக்கவும் இல்லை. இப்ப சிலாக்கள் கடன் தாரேன், நீங்க எப்படி திருப்பி தாரேன் ஒரு 2 மாசம் தாரேன். எப்படி அந்த 2 மாசத்துல திருப்பி தாரதுக்குரிய பொறுமுறை என்ன ஐடியா இருக்கு? எப்படி நீங்க தாரீங்க? தாரேன் அவரே 35,000 ரூபாய் 40,000 சம்பளத்துல குடும்ப செலவு போகுது 40,000 50,000 ரூபாயில, கடன் 50,000 எடுக்கிறாரு. கொடுக்கிறவர் கேட்கிறார் எப்படி திருப்பி தருவீங்க? தாரேன். எப்படி தருவீங்க? தாரேன். அவ்வளவுதான் தாரேன், அவ்வளவுதான். திருப்பி கொடுக்கறதுக்கு எந்த கையில் ஒன்றுமே இல்லை. திருப்பி கொடுக்கறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கடன் அல்ல, பிச்சை. பிச்சை கேட்கிற தெரியுமா? யாசகம் தாங்களே 2 மாசத்துல அவனை சல்லியை திருப்பி தரேன்னு சொல்லி 50,000 ரூபாய் கடன் எடுத்தாச்சு. 2 மாசம் ஆகியாச்சு, கொடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்னொரு மாசம் டைம் தாங்களே, வரம் கொடுத்து கொள்ள வாய்ப்பு இல்லை. இன்னொரு மாசம் டைம் தாங்களே, 4 மாசம் ஆகியாச்சு. அதுபுறம் வந்து கொஞ்சம் கடல்ல மாற்றிக்கொண்டேன், இன்னொரு கஷ்டம் உண்டாயிக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்களே, எங்கேயாச்சும் சக்காத்தோண்டு எடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் பிச்சை. இதுக்கு பேரு தான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் 4 பேர்ட்ட போய் பிச்சை கேட்குது. அங்க கேட்கறது பிச்சை தான். அதிகமான ஆட்களோட செலவு மேல் நிச்சயமான செலவு. குடும்பத்துல பிள்ளைகள்கிட்ட பெண்களுக்கு ஒரு வகையான அதுக்கு என்ன செல்லுன்னு விளங்குது இல்லை, மோகம். அப்படியும் சாப்பிடணும்,
இப்படியும் சாப்பிடணும், அங்க அது மாதிரி எடுக்கணும், இது மாதிரி எடுக்கணும். அந்த பிள்ளைகளை கூட்டி அவங்க அங்க போய் தீக்கிறாங்க, நானும் போகணும், நாங்களும் போகணும், எங்களையும் கூட்டு போங்க. இது எங்களோட செலவுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போறதுக்கும் பழக்கம் இல்லை. என்னோட வாழ்க்கையுடைய செலவை குறைக்கணும். 30,000 ரூபாய் கணவன் சம்பளம் எடுக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கொள்ளணும். 20,000 எடுக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கொள்ளணும். 40,000 எடுக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கொள்ளணும். இந்த வாழ்க்கைய பங்கு வச்சது ரப்பு. பாப்பாம் இல்ல, உம்மாம் இல்ல, நானும் இல்ல, என்ன மனைவியும் இல்ல. வாழ்க்கையுடைய செலவு தாரில்ல என்றதை வச்சு மனைவி கணவனை குத்தி காட்டுறது, கணவன் அவர் ஈக்கிறத குடும்பத்தை கொடுக்காம அதிலே இன்னொரு இடத்துக்கு வேற வேற செலவுகள்ல செலவழிக்கிறது, இதெல்லாம் ஷரியால் இல்லை. ஷரியாத்தோட விளையாட இல்லை. கடன் எடுக்கணும் முக்கியமான நிர்பந்தமான கடைசி கட்டம், அதுக்காக வேற கட்டம் இல்லை. கடன் எடுக்கணும். கடன் ஒரு ஆண்ட கேட்கறதாக இருந்தா திருப்பி கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட போதுமான சொத்துக்கள் ஈக்கணும். வீடு ஈக்கணும், வாகனம் ஈக்கணும், நகைகள் தங்கங்கள் ஈக்கணும். உழைச்சி தாரேன் வருது, சிப்பன் வருது, அவங்க உழைச்சி தாரேன். வியாபாரத்துக்கு 10 லட்சம் கடன் எடுக்கிறேன், 15 லட்சம் கடன் எடுக்கிறேன், எடுத்து நான் கொஞ்சம் வியாபாரத்தை போட்டிக்கிறேன், வியாபாரத்தை முடிச்சாரேன். கடனை எடுத்தா நிறைவேற்றது வியாபாரத்தாலே அல்ல. கடன் என்றது வேற, வியாபாரம் என்றது வேற. கடன் என்றது வேற, வியாபாரம் என்றது வேற. ஒரு ஆள்கிட்ட கடன் எடுக்கிறீங்க, வியாபாரத்துக்கு எடுத்தாலும் சரி, வீடு கட்ட எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் சரி, வாகனம் வாங்க எடுத்தாலும் சரி, கடன் அந்த அக்ரிமெண்ட் வேறு. நீங்க வியாபாரத்துல போட்டீங்க, அதுல லொஸ்ட் ஆறீங்க, அவர்கிட்ட போயிட்டு வியாபாரத்துல போட்ட லொஸ்ட் ஆகிட்டு கடன் தரையலாம் இல்ல. நீங்க சொத்தை விற்கணும், நகை விற்கணும், வாகனத்தை விற்கணும். அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முறை உண்டு உங்கள்ட்ட இருந்தா மட்டும்தான் கடன் கேட்கணும். அப்படி இல்லையா, ஷரியத் இன்னொரு முறையை சொல்லி தருது, நீங்க பிச்சை கேளுங்க, உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆக்கப்படுது. பிச்சை யாசங்கள் வீடு வீடா போயிடுச்சு, பள்ளிக்கு கொண்டு இருந்து யாசங்க கஷ்டமாயிக்குது, ஏதாவது தந்துட்டு போங்க. அதுவும் டீ குடிக்கிறதுக்கு யாசகம் கேட்கலாம், உடுப்பு வாங்குறதுக்கு மேலதிகமான புதிய உடுப்பு வாங்க யாசகம் கேட்கலாம், செருப்பு வாங்க யாசகம் கேட்கலாம். உசுறு வாழ்றதுக்கு மட்டும் யாசகம் கேட்கல, உசுறு வாழ்றதுக்கு. அதிகமானாக்கள் கடன் கேட்கிற, திருப்பி கொடுக்கிற, எப்படி தாரேன் பாப்போம், தாரேன் எப்படி தார, ஒரு முறை ஒன்று இல்லை. கடல்ல வைத்து போட்ல நடுவில் வைத்திக்கிறோம், கடல்ல கொதிக்க பார்க்கிறோம், அல்லது ஆத்துல நடுவுல 20 அடி ஆழம் நாங்க ஜம்ப் பண்ண பார்க்கிறோம். யார் ஜம்ப் பண்ணுவாங்க? யார் ஜம்ப் பண்ணுவாங்க? சிமெண்ட் தெரிஞ்சவர் தான் ஜம்ப் பண்ணுவாங்க. சரியா இல்லையா? அதன்படி யார் ஜம்ப் பண்ணுவாங்க? யாருக்கு நீயே தெரியுமா அவர் தான் ஜம்ப் பண்ணுவாங்க. நான் பாயிறேன், அதுக்கு ஒரு அங்க போயிட்டு பழகிறேன், சரி வந்தா மேல வாரேன் அப்படின்னா ஜனாசா தான் மேல வரும். ஜனாசா தான் மேல வரும். பாயிறேன், அதுக்கப்புறம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்க ஏழுமான்னு சொல்லி பழகி கொண்டு மேல வந்து சேர்றேன் அப்படின்னா ஜனாசா தான் வரும். இது மாதிரி தான் எங்கட கடன். தாரன் எப்படி தாரன் என்ன சரி செஞ்சு தாரேன், என்ன சரி செஞ்சு புறைக்கு நாங்க கடல்ல குதிச்ச மாதிரி உங்களுக்கு அங்க இல்ல, உங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முதலாவது என்ன சொத்து இருக்குது, என் பேர்ல வீடு இருக்குது, எனக்கு மனைவியுடைய நகை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் சாட்சி வைக்கிறேன், நோஃபராஜா சாட்சி, தன்சீர் சாட்சி, இந்த 2 பேரும் சாட்சி. என்ன சாட்சி?
சாட்சி நீங்க சும்மா நான் உங்களுக்கு கடன் திருப்பி தான் சாட்சி இல்ல. சாட்சிட்டு நான் உதாரணமாக தம்பிகிட்ட கடன் கேட்கிறேன். தம்பி உங்களோட பேர் என்னது? அன்னீஸ் தம்பி, கொஞ்சம் ஒரு 20 லட்சம் கடன் வேணும், 10 லட்சம் கடன் தாங்க சார். தாரே ஹசரத் சார், திருப்பி தாரேன். என்ன திருப்பி உங்களுக்கு தாரேன், திருப்பி தாரேன். என்ன தாரேன்? 2-3 இடத்துல வியாபாரத்துக்கு போட்டிக்கிறேன், அவன் இன்ஷால்லா வரும், எனக்கு இந்த மாசம் மே மாசம் ஜூன் மாசத்துல வரும், நான் உங்களுக்கு திருப்பி தாரேன், 4 மாசம் இன்ஸ்டால்மெண்ட். சரியா? அதுக்கு சாட்சி வர அங்கல வரலட்டி என் ஊடிக்குது, மனைவிட நகைக்குது, மகளுடைய நகைக்குது, வாகனம் மட்டும் வைக்குது. நீங்க 2 பேரும் பொறுப்போ கடனை திருப்பி அதை வித்து கொடுக்கணும். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. சும்மா உலகண்ட மாதிரி கடன் கேட்கிறோம் இல்ல, கடன் கொடுக்கிறோம் இல்ல. கொடுக்கிறவரும் புத்தி இல்ல, எடுக்கிறவருக்கும் புத்தி இல்ல. கொடுக்கிறவருக்கும் புத்தி இல்ல, எடுக்கிறவருக்கும் புத்தி இல்ல. எத்தனையோ கடன் சாட்சி இல்ல, எழுதியும் இல்ல. முதலாவது ஆண்கள்டையும் பெண்கள்டையும் காலை புடிச்சு கேட்கிறேன், சாப்பாட்டுக்கு கடன் வாங்குவான கேவலம். உடுப்புக்கு கடன் வாங்குவான, உடுப்பு வாங்குறது கடன். கல்யாண விட்டு போறது கடன், கத்த விட்டு போறது கடன், மாமி விட்டு போறது கடன். இப்படி சரியான கடன் ஒன்று இல்லை. நீங்க இந்த சில்லறை கடை பேத்தி கேட்டு பாருங்க, சில்லறை கடையில பேத்தி கேட்டு பாருங்க, அதிகமான கடன்களை. சிலாக்கள் கூலி வீட்டுல எங்கேயோ ஈக்கிற 2 வருஷத்துல அங்க இந்த மாதிரி ஆச்சு. அங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன், இங்க ஊருக்கு வந்த இங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன், இன்னொரு ஊருக்கு போயிட்டு அங்க கூலிக்கிறது அங்க ஒரு 50,000 ரூபாய் கடன். சில ஆட்கள் வாழ்க்கையே ஊடுமாற கடனோட சுவர்க்கத்துக்கு போக இயலாத சந்தர்ப்பம் வந்த வேணும். கடன் கேவலத்தை கொண்டு வரும். தன்மானத்தோட வாழணும், தன்மானத்தோட, யார்ட்டையும் செகண்டாக இல்லை. ஒரு சாம் கடன் இல்லாத வாழ்க்கை கௌரவமான வாழ்க்கை. ஒரு சாம் கடன் எடுக்கிறது. கடன் நிர்பந்தத்தை எடுக்கணும், அதுவும் திருப்பி கொடுக்கறதுக்கு. நபி அவங்க வஃபாத் ஆகுறாங்க, யஹூதியிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. நபி அவங்க வஃபாத் ஆகுறாங்க, நபி அவங்க வஃபாத் ஆகும்போது யஹூதியிட்ட கடனாளி. கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க இருந்த கவசத்தை இரவலா வச்சிருந்தாங்க. நபி அவங்க யஹூதிட்ட சல்லி வாங்கியிருந்தாங்க. கொஞ்சம் சல்லி தாங்க, எனக்கு இந்த கவசம் இருக்குது, நீங்க வச்சுக்கொள்ளுங்க, கடனை திருப்பி கொடுத்தா நீங்க அதை தாங்க, திருப்பி எடுத்துக்கொள்ள சந்தர்ப்பம் இல்லையா, இந்த கவசத்தை விட்டு நீங்க உங்களோட சல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ரீப்ளேஸ்மெண்ட். அந்த இடத்துக்கு இன்னொன்றை கொண்டு வந்து வைக்கிறது. நீங்க ஆண்கள் வியாபாரத்துக்கு கடன் பட்டிக்கிறீங்களா? உம்மட்ட வாங்கிக்கிறீங்களா? வாப்பாட்ட வாங்கிக்கிறீங்களா? நானாட்ட வாங்கிக்கிறீங்களா? கூட்டாளி மாட்ட வாங்கிக்கிறீங்களா? கடனை திருப்பி கொடுக்காம உங்களுக்கு இறைச்சி சாப்பிடலாம், இறைச்சி சாப்பிடல வீட்டுல. நீங்க எடுத்த கடனுடைய பாரத்தை மனைவி விளங்கணும், பிள்ளைகள் விளங்கணும். கடனை திருப்பி கொடுக்கங்காட்டியும் டீ குடிக்கிறதுல வீட்டுல டீ இல்லை. கடனை திருப்பி கொடுக்கங்காட்டி, இப்ப பெருநாள் வருது, பெருநாள் வருது, முன்னாள் பெருநாள் வருது, உங்களுக்கு கடன் இருக்குதா? உங்களுக்கு புது உடுப்பு வாங்குறதுக்கு மார்க்கு அனுமதி தராது. புது உடுப்பு வாங்குறதுக்கு, செருப்பு வாங்குறதுக்கு, இஃப்தார்ல சோட்டிட்டு வாங்குறதுக்கு, இறைச்சி வாங்குறதுக்கு, மீன் வாங்குறதுக்கு, உங்களுக்கு அதெல்லாத்துக்கு முந்தி சல்லியை சேர்த்து கடனை கொடுக்கணும். கடனை கொடுக்கணும். ஒரு 3-4 நாளா
ஒரு ஆள் கால் எஸ்எம்எஸ் சரியா வரும். தஹஜ்ஜத் டைம்ல தான் காலும் வரும், எஸ்எம்எஸ் வரும். 4 மணி 4:10 அதுல கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. அதுல கரண்ட் பில் 1,02,000 வந்து 5 மாசம் கட்டுக்கொள்ள கிடைக்கல. 1,02,000 எக்ஸிஸ்ட் வந்து அப்படி எப்படின்னு சாண கஷ்டமாயிக்குது. ஒரு நாள், 2வது நாள், 3வது நாள் எஸ்எம்எஸ் மெசேஜ். நானும் ஒன்றுமே பேசல. அது பிறகு எடுத்து பேசி சோமாயிக்கிறா. கோல் வந்துச்சு, எஸ்எம்எஸ் வச்சு இருக்கிறீங்க, அல்லாஹ்வோட எல்லா விஷயங்களும் லேசாக்கணும், அல்லாஹ்வோட கடன்கள் இல்லாமல் ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சியை செய்வான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி போட்டு, நீங்க என்ன செய்றீங்க? ஒரு கடையில ஜொப்பன் லீக்கிறேன், அவன் சம்பளம் இப்படித்தான் நீக்குது, எனக்கு அது ரியஸ் ஆகி வந்ததால கொடுத்து கொள்ளலாம் நீக்குது அப்படின்னு சொல்லி 5-6 மாசமாகவே கட்டியே இல்லை. போன மாசம், அதுக்கு முந்தின மாசம் அவ அப்ப சரி கொஞ்சம் மாசம் சரி கட்டினாலே ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த ஏரியா சார்ந்து கொஞ்சம் பிளாக் ஆகி ஏதாவது கொஞ்சம் செய்யணுமே, அது செலவுகள் அப்படி இப்படின்றாரு. அது அப்படி பேசிட்டு போல. வீட்டுல எத்தனை பேர் இருக்கிற? 7 பேர். வீட்டுல என்ன நீக்குது? ஃப்ரிட்ஜ் இருக்குது. முதலாவது ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுங்க. வாஷிங் மிஷின் பாவிக்க வேணாம். வீட்டுல 5 ஃபேனா 2 ஃபேனை தான் போடணும். 9 லைட் பத்துது, 3 லைட்டை நீங்க பாவிக்கணும். மற்ற 6 லைட் ஆஃப் பண்ணணும். எலக்ட்ரிக் சாமான் ஒன்றே வீட்டுல பாவிக்க வேணும். நீங்க பாவிக்கிறது சரியாக உங்களுக்கு அனுமதி தாரல. உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு அனுமதி இல்லை, சரியாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு அனுமதி இல்லை, வாஷிங் மிஷினுக்கு அனுமதி இல்லை, நீங்க கையால கழுவணும். உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு ஒரு சோறு ஒரு கறி மட்டும்தான், வேறொன்றுக்கும், அதுவும் 2 நேரம், வேறொன்றுக்கும் உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்க கடனை கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய முறை, கடனை கொடுக்கிற முறை. இங்க கடனாளி 3 நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சாப்பாடு, இங்கல கடனாளி 3 நேரம் டீ, இங்கல கடனாளி பிள்ளைகளுக்கு உடுப்பு, இங்கல கடனாளி கலதாரில போய் இஃப்தார், இங்கல கடனாளி குடும்பத்தோட எங்க ஜொலி பண்ண போறாங்க. அதெல்லாம் நல்லா நடக்குது. கடனை கொடுக்கறதுக்கு கடனாளி தாங்க. எங்க முறை இது? எப்படி ஒரு முறை ஒன்று இஸ்லாத்துல இல்லை. நீங்க கடன் எடுத்தா உங்களோட மனைவிய பசியில போடணும், புள்ளைய பசியில போடணும். பசியில போட்டேன்டா நான் சொல்றேன் என்னன்னா, தேவையில்லாத விஷயம் என்ன தொடும். டீ தேவையில்லை, 3 கறி தேவையில்லை, மாமிசம் தேவையில்லை, 1 உடுப்பு போதும், 2 உடுப்பு போதும். ஆட்டாளையெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. பஸ்ல போக, நடந்து போங்க, இல்லை கோச்சில போங்க. சில ஆட்களுக்கு ஆட்டாளை இங்கல கடன் ஆட்டாளை. 7 வருஷத்துக்கு முன்னால என்ன கூட்டாப்படி நான் மர்க்கஸை தொலைவிச்சுட்டு கீழே இறங்குறேன். படிக்கல வந்து சத்தம் போட்டு பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆளோட பேசி கொண்டிருக்கிறார். அசனன் நோம்பு மாசம் வா, கொஞ்சம் ஏசமானம் வா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார், பெருநாள் முடியட்டும், அது பின்னால பார்ப்போம். ஏன்னா சும்மா நல்ல வாய்ப்பு வந்து மாதிரி ஏசி விட்டுட்டு என்னத்துக்கு ஏசினேன் அப்படின்னு நான் சும்மா கேட்டு என்னப்பா ஏசினேன். அதுல ஒருத்தன் கம்பெனியில வேலை செஞ்சேன், என் கூட்டாப்படியும் ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன். கம்பெனியில என்னமோ ஃப்ராட் வேலை ஒன்றை பார்த்து கம்பெனிக்கு 7 லட்சம் ரூபா இவரால் நஷ்டமாகிக்குது. அந்த 7 லட்சம் ரூபா கொடுக்காட்டி கம்பெனியில இருந்து வெளியில போட்டுருவாங்க. சிலரையும் இல்லாமலாகும், ETF EPF எல்லாம் இல்லாமலாகும். நான் நடுவில் முழு குடும்பம் வரும். எனக்கு இந்த டைம்ல எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி 7 லட்சம் ரூபா 9 வருஷத்துக்கு முன்னால கொடுத்திக்கிறேன். 9 வருஷம் கொடுத்திக்கிறேன். 7 லட்சம் ரூபா 9 வருஷம் கொடுத்து. இப்ப தாயன்னு கேட்டேன். இப்ப தரேன், நாளை தரேன். அது போக 1,30,000 ரூபாய்க்கு வீட்டு கூலி இப்ப கட்டாரு. சரியா? 1,30,000 ரூபாய். நோம்புக்கு 2 மாசத்துக்கு முன்னால புதிய காரும் வாங்கிக்கிறார். இப்ப இந்த கலதாரியில போயிட்டு குடும்பத்தோட இஃப்தார் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிக்கிறான். இந்த 10ஆம் ஆயிக்கும் எனக்கு 10ஆம் ஆயிக்கும். கேடுகட்ட வாழ்க்கை இதை விட ரோட் வழியை பிச்சை எடுக்கிறது, அடுத்தவண்ட சொத்துல வாழ்ற,
கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், இந்த ஸ்டேட்டஸ் போட்டு அந்த முசீபத்தை நிப்பாட்டுங்க. ஷைத்தாண்ட தலைவன், ஷைத்தான் நல்ல. ஸ்டேட்டஸ் போடுற ஆளை விட ஷைத்தான் நல்ல. குடும்பத்தை பிரிக்கக்கூடிய விஷயம், கணவனை பிரிக்கக்கூடிய விஷயம், பிள்ளைகள் பாப்பம் மதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த அதிகமான ஸ்டேட்டஸ். ஒவ்வொருத்தரையும் வந்தவங்க வித்தியாசம் படைச்சுக்கிறார், வித்தியாசமான முறையில். சிலாக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து, சிலாக்களுக்கு பல வித்தியாசமான எங்கள் எல்லாம் படைச்சுக்கிறார். அந்த ஆக்கள் அப்படித்தான் இருக்கணும். சிலாக்களுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், சிலாக்களுக்கு 50,000 சம்பளம், சிலாக்களுக்கு 30,000 சம்பளம். யார் யார் எங்க இருக்கிறாங்களோ அது மாதிரிதான் வாழ்ந்துருப்போம். அவ்வளவுதான் வாழ்க்கை. அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி வாழணும், அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும். அவங்க போறாங்க தானே, எங்களை நீங்க மாப்பிள்ளையா, அந்த பாருங்க அதான் மாப்பிள்ளை, அவன் தான் கூட்டு போறான், அவங்க எல்லாம் படிச்சவன் தானே. இந்த வேலையெல்லாம் வாரது இந்த முக்காவாசி ஸ்டேட்டஸ் ஆளுதான். சும்மா ஒரு உடுப்பு எடுத்தா அதை போட்டாச்சு, ஹேண்ட் பேக் எடுத்தா அதை போட்டாச்சு, செருப்பு வாங்கினா அதை போட்டாச்சு, முந்தானி வாங்கினா அதையும் போட்டாச்சு. ஈக்கிற ஷைத்தானை விட மோசமான ஆட்கள். அடுத்த வீட்டுல நிம்மதியா வாழ விட்டு இல்ல, அடுத்த குடும்பங்களை நிம்மதியா வாழ விட்டு இல்ல. அதிகமான கடன்களுக்கு காரணம் இந்த வாட்ஸ்அப்பும் இந்த பேஸ்புக்கும் இந்த அவங்க போடுற. இன்னொரு விஷயம், அல்லாஹ் அக்பர், அன்றைக்கு வந்து ஒரு ஆள் எந்த கடன் கேட்க 10,000 தாங்களே. அது சின்ன விஷயம் ஒன்று, கொஞ்சம் அவசரம் நெருக்கமான ஆள் 10,000 திருப்பி தந்த ரூம்ல திருப்பி. என்ன விஷயம் அப்பா? வீட்டுல கரைச்சலா, வீட்டுல வந்து சலுனு போடுவான். சலுன் உமத் சலூன், அதுக்கு வேற கடன். புள்ளையோட பிறந்த நாள் கடன். 2 மாசத்துக்கு முன்னால ஒரு தலாக், 17 வருஷத்துக்கு பின்னால ஒரு குடும்பம் பிரியுது. என்னத்துக்கு பிரியுது தெரியுமா? என்னத்துக்கு பிரியுது தெரியுமா தம்பி? நிக்காஹ் முடிச்சு அந்த கல்யாணம் முடிச்ச நாளைக்கு anniversary டேட்டா சொல்ற என்ன என்ன மலாய் அல்லாஹ் ஆலம். அந்த நாளைக்கு விஷ் பண்ணலையா? வானம் போங்க, நீங்க விஷ் பண்ணலையா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு டோபியில உடுப்பு தட்ட மாதிரி தட்டுவோம். டோபிக்காரன் உடுப்பு தட்டுறது அது மாதிரி தட்டுவோம். முஸ்லீம்களுடைய பேர்ல கேவலமான மக்கள். இதெல்லாம் நாங்க திறந்துரு இல்லையா? யோசிக்கிற இல்லையா? ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டிக்கும், செலவுக்கு ஒரு அர்த்தம் உண்டிக்கும், சம்பாத்தியத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டிக்கும். இப்ப உடுப்பு வாங்குறது உடம்பு மறைக்கிறதுக்கு அல்ல, டிசைனுக்கு வாங்குறது. டிசைனுக்கு ஷரியாத் உடுப்ப செல்லுது உடம்பு மறைக்கிறதுக்கு, அழகுக்கு செல்லல. ஷரியாத் எங்கேயுமே அழகு குடும்பம்னு செல்லல, உடம்பு மறைக்கிறதுக்கு கொடுக்கும். பெருமைக்கான ஆடை அணிகிறது, பெருமைக்கான வாட்ச் கட்டுறது, பெருமைக்காக வேண்டி ஷூ வாங்குறது, பெருமைக்காக வேண்டி ஹேண்ட்பேக் வாங்குறது. கடன், ரோட்டு வழியா கடன். அல்மாரியை திறந்து பாருங்க எத்தனை உடுப்பீங்க. நீங்க கடன் எடுத்தா திருப்பி கொடுக்காத வரையில உங்களுக்கு வீட்டுல இறைச்சி சாப்பிடலாம், சாப்பிட இயலாம், கோழி சாப்பிட இயலாம், முட்டை சாப்பிட இயலாம். நீங்க சோறும் வெறும் சோறும் ஒரு பருப்பு கறியும் ஏதாவது மனக்கறி ஒன்றோட நீங்க உங்களோட வாழ்க்கையை கொண்டு சல்லி செய்யணும், கடனை திருப்பி கொடுக்கறது. உன மனைவி அவங்க உடறோம்,
புள்ள உணரணும், வாப்ப உணரணும், உம்மா உணரணும். நபி அவங்க துஆ கேட்டாங்க, அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், மனக்கவலைகள் மனப்பாரங்களுடைய பாதுகாப்பாயா. வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறித்தனம் இயலாத தன்மையுடைய பாதுகாப்பாயா. வஅஊது பிக மின் கலபத்தி தைன், கடன் மிகைப்பதை விட்டு இடத்துல பாதுகாப்பு என்றேன். கடன், ஒரு கடன் எடுத்து அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு கடன், அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு கடன், அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு கடன், அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு கடன். ஆட்களுக்கு ஷோ காட்ட வாழ்க்கை, ஷோ காட்டுறதுக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை உண்டு. நபி அவங்களை காட்டவும் இல்லை, நபி அவங்க அப்படி செய்யவும் இல்லை. உங்களுக்கு ஏழுமா ஈக்குதா சாப்பிடுங்க, இல்லையா பொறுமையாதீங்க, பொறுமையாதீங்க. கடன்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கடன்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பணும், கடன்பட்டு ஜொப் செய்யணும். இப்படி ஒன்றும் அல்லாஹ் ஷரியாத்தை கடமையாக்கல. தபூக்கு போனாங்க சஹாபாக்கள், பசி, சாப்பாடு இல்லை. மதீனாவுடைய அன்சாரி சஹாபி இருந்தான். தபூக்கு போயிட்டு கேட்டாங்க ஈக்கு சஹாபாக்கள்கிட்ட, உங்களோட ஒட்டாத்தை தாங்க, உங்களோட ஒட்டாத்தை தாங்க, நான் சாப்பாடு முஸ்லீம்கள் பசியிலிக்கிறாங்க, அடுத்து சாப்பாடு போட்டு உங்களோட ஒட்டகத்தை மதீனாவுக்கு போன உடனே திருப்பி தருவேன். மதீனால இந்த தோட்டத்துல என் ஒட்டகம் மேயுது, மதீனால ஏண்ட ஒட்டகம் இந்த தோட்டத்துல மேயுது, நான் மதீனா போறேன்னு திருப்பி உனக்கு தாரேன், ஒட்டகத்தை தாங்குவோம். அந்த சஹாபி 2-3 சஹாபாக்கள் ஒட்டகத்தை கொடுக்க அவங்க அறுத்தாங்க. சும்மா கேட்கல, மதீனால இந்த இடத்துல என் ஒட்டகம் மேய்ந்து கொண்டு இருக்குது, மதீனாவுக்கு போறேன்னு திருப்பி தாரத கடனாங்க வச்சுன்னு தாங்குவோம், அறுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலானு வந்தாங்க. என்னப்பா, என்ன ஒட்டகம் அறுத்து கொண்டிருக்கிறீங்க? ஒட்டகம் அறுத்தோம் முஸ்லிம்கள் சாப்பாடு போட்டதுக்கு. யாரா இருக்க சொன்ன? நபியமா இருக்க சொன்னாங்க. யார சொல்லலாம், நீங்க இவருக்கு ஒட்டகம் அறுக்க அனுமதி கொடுத்தீங்களா? ஓ, நான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தீங்க? யார சொல்லலாம்? என்ன விஷயம்? ஒட்டகத்தை அறுத்த மதீனாக்கு போயிட்டு எப்படி சேர்ற? ஒட்டகத்தை நாங்க எங்க, இவர் அறுப்பாரு, இவர்கிட்ட மதீனால ஒட்டமைக்கு கொடுக்கறதுக்கு இவர் அறுத்த ஆட்கிட்ட கேட்டு கேட்டு அறுப்பாரு. ஆனா சவாரி வந்த ஒட்டகத்தை அறுக்க ஆரம்பிச்சா திரும்பி எப்படி மதீனாவுக்கு போற? என்ன மஷூரா அறுக்கலாம்? நபி அவங்க தொடர்ந்து மஷூரா மாத்தினாங்க. நான் மஷூரா மாத்திர விஷயம் சொல்ல வரல. இந்த சஹாபி மதீனாலிக்கு ஒட்டகத்தை வச்சுதான் கடன் கேட்டாருங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா கடன், சும்மா சும்மா தேவையில்லாத கடன். வாஷிங் மிஷினுக்கு கடன் தேவையாது, பிலிண்டருக்கு கடன் தேவையா, தேங்காய் வசனும் கடன், அதை விட கேவலம் ஊட்டிக்கிற சிலிண்டருக்கும் கடன், சிலிண்டர் அதுக்கும் கடன், கீரை கடைக்கும் கடன், கீரை காரணம். இந்த மஜ்மால ஆண்கள் பெண்கள் நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க இருந்தா பெருநாள் உடுப்பு வாங்குவாங்க, நியாயம் இல்லை. பெருநாளைக்கு பிரியாணி சாப்பிடணும் வாஜிப் இல்லை, கடனை திருப்பி கொடுக்கறது வாஜிப். பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கணும் வாஜிப் இல்லை. பிள்ளைகளுக்கு உடுப்பை கொடுக்கறத விட எடுத்த கடனை திருப்பி கொடுக்கறது அவசியம். கடனோட விளையாடுவாங்க, கடனோட விளையாடுறது சுவர்க்கத்தோட விளையாடுற மாதிரி. நபி அவங்க சொன்னாங்க, மன் அராத யஅஹுத மால அஹீஹி யுரீது அதாஅஹு அத்தல்லாஹு அன்ஹு. யாராவது நிர்பந்தமான முறையில ஒரு ஆளுடைய பொருளை கடன் திருப்பி தாரேன்னு சொல்லி எடுத்தாருன்னா அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். திருப்பி கொடுக்கிறேன்னு நியத்தில் அவன் யார் எடுப்பாங்களோ அல்லாஹ் அந்த பொருளை அழிப்பான், அழிச்சுட்டுருவான். கடனோட விளையாடுவான். நாங்க நோன்பு வைக்கிறோம், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், தராவீஹ், ஹிஸ்பு, பகல்ல எத்தனை அமல்கள், எல்லா அமலும் ஒரு இடத்துல போய் நின்றாச்சு, கடனை தாண்டி போறல. சிறாக்கள் பிள்ளைகிட்ட கடன், இந்த சின்ன பிள்ளைகிட்ட கடன், ஆட்டால வந்து இறங்கியாச்சு, சல்லி பார்த்தா சல்லி இல்ல, மகன் மகன் உங்கள்கிட்ட அந்த 100 தந்து கொஞ்சம் தாங்க திருப்பி தாரன், 100 தந்தா திருப்பி அந்த பிள்ளை கொடுக்குறோம் இல்லை.
அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளை கடன். சிலாக்கள் உம்மாட்ட இருக்கு, உம்மோட கடனாக பார்க்கல, மனைவிட்ட சிலாக்கள் கடன் எடுக்கிற. இன்னொரு கேவலமான விஷயம் தெரியுமா? கல்யாணம் முடிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சது பிறகும் மனைவிட்ட அப்படி கெடுத்தாங்க, அப்படி சொல்லி அந்த மனைவியை போட்டு சம்பல் பெண்ணிரு அப்படி கெடுத்தாங்க. இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதெல்லாம் ஒரு கேவலமான வாழ்க்கை சகோதரர்களே. கண்ணியமா கௌரவமா ஒரு 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 ஸ்டாண்ட் நின்று அழகான முறையில் குடும்பத்தை கொண்டு போகணும். செகண்ட் ஆகக்கூட யாரு சாப்பாடுகளுக்கு அடிமை, உடுப்புகளுக்கு அடிமையாகி, ட்ரிப் போறதுக்கு அடிமையாகி, இங்க கடன். இப்ப பெருநாளுக்கு எங்க ட்ரிப் போகும், எங்க போகும்? ஈக கடன் முடியும். முதலாவது ஈக சில்லறை கடைக்கு உள்ள கடனை முடியும், உடுப்பு கடைக்குள்ள கடனை முடியும், வியாபாரத்துக்கு எடுத்த கடனை முடியும். சில ஆட்களுக்கு சில்லறை கடை, இங்க சில்லறை கடை வந்துச்சு, கடன் எடுத்தாச்சு, இப்ப அவர் கடையை மூடிட்டு போயிட்டு ஒரு மாதிரி பெய்தாச்சாக்குமே. இப்ப சரியான கடன், உங்களோட கடன் மன்னிக்கப்பட்டு இல்ல, அவர் எங்க ஈக்கிற போயிட்டு பார்த்து சல்லிய கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மன்னிப்பை தவிர அவர் கடையை மாற்றிட்டு ஊருட்டு போடுறதுக்காக அவனுக்கு மன்னிப்பு இல்லை. ஏமாத்த மாட்ட வேண்டி வரும். சொர்க்கத்து போயெல்லாம் போகும். எனவே மேலான சகோதரர்களை, அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். இந்த கேவலமான இந்த கடனுடைய நோயை விட்டு முழு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும். தாம்பியமான சாப்பாடு தேவையில்லை, வித்தியாசமான சாப்பாடு தேவையில்லை, வித்தியாசமான உடுப்பெல்லாம் தேவையில்லை. நோமலை வாழ்ந்துருக்கும். நோமலை எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு வாழ்ந்துருக்கும். ரமலானுடைய மாதம் நாங்க செய்யக்கூடிய அமால்கள், இபாதத்துகள், எங்களோட தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா, குர்ஆன் திலாவத், சதகா, அதே போல தௌபா, இஸ்திக்ஃபார், துஆ, ஜிக்ர், இதெல்லாம் பைத்து நிக்காமைக்கணும்டா, சுவர்க்கம் வரங்காலிகளை கொண்டு போகணும்டா, கடனுடைய நோயோட்டு நாங்களும் பாதுகாப்பு பெறணும், என்னோட மனைவி பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் கடனுடைய அந்த முசீபத்திலிருந்து பாதுகாப்பானாக, கடன் இல்லாத வாழ்க்கையை தருவானாக. நாங்கள் செய்யக்கூடிய அமால்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று சுருக்கம் போகும் வரைக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் போய்த்து சேரக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.